Hi viewers, Boss Ladies channel இந்த Tricolour rice எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். First ஒரு panல 2 to 3 teaspoons oil விட்டுக்கலாம். Oil நல்லா காஞ்சதும் ஒரு half teaspoon சோம்பு போட்டு பொரிய விடலாம். சோம்பு பொரிஞ்சதும் ஒரு half cup பொடியா நறுக்கின வெங்காயம், அதோட ஒரு 2 பச்சை மிளகாய் நல்லா பொடியா அரிஞ்சது ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கினதும் ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் நல்லா இந்த எண்ணெயில வதக்கிக்கலாம். இது மூணும் நல்லா வதங்கி வந்ததும் நல்ல பொடியா திருகி வச்சிருக்கிற கேரட், ஒரு 2 கேரட் அளவுக்கு இதுக்கு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கேரட் வேகிறதுக்கு எதுவும் தண்ணிலாம் ஸ்பெஷலா ஊத்த வேண்டாங்க. இந்த வதக்கிறதுலயே கேரட் ஓரளவுக்கு வெந்துடும். கொஞ்சமா நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்குனதும் கேரட் இப்போ லேசா தண்ணி விட ஆரம்பிக்கும். அப்போ லைட்டா மூடி விட்டோம் அப்படின்னா கேரட் முழுசாவே வெந்துரும். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாமே நல்லா ஒன்னு சேர்ந்து வந்ததும் நம்ம தனியா பாயில் பண்ணி வச்சிருக்கிற ரைஸ், இன்னைக்கு நான் பாஸ்மதி ரைஸா தனியா வடிச்சு வச்சிருக்கேன், அதை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட ஆரஞ்சு கேரட் ரைஸ் ரெடி. அடுத்து நம்ம ஜீரா ரைஸ்க்கு ரெடி பண்ணலாம். அதே போல ஒரு பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்ல கொஞ்சமா ஜீரகம் பொரிய விட்டுட்டு ஜீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே பொடியா நறுக்கி வச்சிருக்கிற ஒரு அரை வெங்காயத்தை அதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது ரெண்டுமே நல்லா வதங்கி வந்ததும் நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸை அதோட சேர்த்து நல்லா கலந்து விடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நம்மளோட டேஸ்டியான ஒயிட் ஜீரா ரைஸ் ரெடி. அடுத்து அதே போல ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டு சோம்பு தாளிச்சுக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் வெங்காயம் பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கிட்டு இருக்க சமயத்துல ஒரு 2 கைப்பிடி புதினாவை எடுத்து நம்ம மிக்சில நல்லா பேஸ்ட் அரைச்சு வச்சுக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதும் திருப்பி நம்ம ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இது மூணுமே நல்லா வதங்கி வச்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா புதினா பேஸ்ட், அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இந்த புதினா பேஸ்ட நம்ம கொஞ்ச நேரம் கொதிக்க விடணுங்க, அப்பதான் அதுல இருக்க அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் கொஞ்சம் போகும். புதினா பேஸ்ட் நல்லா வதங்கி கொதிச்சு வந்ததும் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததும் இன்னும் கொஞ்சம் தண்ணி விடும், அந்த தண்ணியும் நம்ம கொஞ்சம் கொதிக்க விட்டு வத்த விடணும். இப்ப பாத்தீங்கன்னா பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்ப நம்ம ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப நம்ம தனியா வடிச்சு வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரைஸ் வடிக்கும் போது ஒரு டீஸ்பூன் எண்ணெயோ நெய்யோ விட்டீங்கன்னா ரைஸ் இந்த மாதிரி நல்லா வெற வெறையா வருங்க, உங்களுக்கு நல்லா ஈஸியா இருக்கும் கலந்து சாதம் பண்ண. இப்ப நம்மளோட கிரீன் புதினா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ரிபப்ளிக் டே ஸ்பெஷல் ட்ரைகலர் ரைஸ்க்கு நீங்க இது போல லேயர் பண்ணி ஒரு கிண்ணத்துல கவுத்து விட்டீங்க அப்படின்னா ரொம்ப அழகா வரும். பார்க்கவே ரொம்ப அப்பிடைசிங்கா இருக்கிறதால உங்க கிட்ஸுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சோ இதை ட்ரை பண்ணிட்டு உங்க ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ. ஹலோ வியூவர்ஸ், ஜியா வெஜ் சேனல்ல இருந்து ரிபப்ளிக் டே ஸ்பெஷல் ட்ரைகலர் ஃப்ரூட் சாலட் எப்படி செய்யறது அப்படின்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சாஃப்ரான் கலருக்காக பப்பாயா எடுத்துக்கலாம். பப்பாயோட ஸ்கின்னை நல்லா பீல் பண்ணிட்டு அதை நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். ஒயிட் கலருக்காக ரெட் பனானா எடுத்து அந்த ஸ்கின்னையும் நம்ம பீல் பண்ணிட்டு ரவுண்ட் ரவுண்ட் ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். க்ரீன் கலருக்காக இன்னைக்கு நம்ம கிவி யூஸ் பண்ண போகிறோம். கிவியோட ஸ்கின்னையும் பீல் பண்ணிட்டு இதே போல் ஸ்லைசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ட்ரைகலர் சாலடை நீங்கள் பிளேட்டில் இது போல் அரேஞ்ச் பண்ணி சர்வ் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் பவுல் எடுத்து லேயர் லேயராக மேலே வச்சும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரெண்டுமே பார்க்கறதுக்கு ரொம்ப அப்பீலிங்காக இருக்கும். உங்கள் கிட்ஸ் எல்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சாலடை நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு 2 ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம் வச்சு சர்வ் பண்ணி பாருங்களேன். Hope you enjoyed this video. Wish you all a happy and a safe Republic Day. Hi friends, நம்ம cooking.channel சேனல்லேருந்து நம்ம தேசிய கொடி மூவர்ண கலரை வச்சு நம்ம ஒரு அல்வா செய்ய போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸியாக டேஸ்டியான அல்வா எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் மெல்ட் ஆனோடனே நம்ம ட்ரை கிரேப்ஸ் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். ட்ரை கிரேப்ஸ் உப்பி வரும்போது நம்ம எடுத்துடலாம். இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். அதே வானலில் கடாயில் இருக்கிற நெய்யிலேயே நம்ம 1/2 கப் ரவா எடுத்துக்கிறேன். நான் அதை நல்லா வறுத்துக்கிறேன்.
ஸோ ரவை வந்து ஃபஸ்ட்டு போட்டோன்னே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். நல்லா வறுத்துருச்சுன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் திரியாக வர ஆரம்பிச்சிடும். இதில் நான் வந்து ஏலக்காய் பொடி வந்து சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் வந்து வெறும் தோல் இல்லாமல் வெறும் அந்த உள்ளே இருக்கிற விதை மட்டும் நான் வந்து பொடிச்சு சேர்த்துக்கிறேன் நான். இப்போ நம்ம எடுத்த 1.5 கப்பை வந்து நான் வந்து 3 பங்காக வந்து பிரிச்சுட்டேன். ஏன்னா நம்ம வந்து ட்ரைகலர் சேர்க்க போகிறதுனால வந்து 3 கப்பாக வந்து நான் பிரிச்சுட்டேன். அதே மாதிரி நான் வந்து தண்ணி வந்து அளந்து எடுத்து வச்சுருக்கேன். 1:2 அப்படின்ற ரேஷியோவில் நான் வந்து தண்ணி அளந்து வச்சுருக்கேன். ஸோ அதுலேயும் வந்து நம்ம ட்ரைகலரை வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணி தண்ணியிலேயே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து பேன் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இந்த பேன்லேயே நம்ம வந்து ஒயிட் கலர் வந்து ஃபஸ்ட்டு செஞ்சிடலாம். அப்போ தான் மற்ற கலர் வந்து அதில் வந்து ஆட் ஆகாமல் இருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பிளெயின் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு பிஞ்சு சால்ட், அப்போ தான் நம்ம ஸ்வீட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்காக இப்போ தண்ணி கொதிக்குது. ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க 3 பகுதியில் ஒரு பகுதியை போட்டு நம்ம வந்து கிண்டிடலாம். கட்டி விடாமல் வந்து கிண்டுங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா கட்டி இல்லாமல் கிண்டலாம். நல்லா கிண்டி நம்ம ரவா வந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் சுகர் அளவு வந்து 1:1 அப்படின்ற ரேஷியோவில் வந்து எடுத்து வச்சுருக்கேன் நான். 1/2 கப் ரவைக்கு 1/2 கப் சுகர் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம திரும்பி வந்து ஒரு 1/4 கப் நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த நெய் நல்லா மெல்ட் ஆகி அதோட மர்ஜ் ஆகி நமக்கு வந்து நல்லா வந்து ஒரு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி வரும். ஸோ அந்த டைமில் நம்ம வந்து எடுத்துக்கலாம். 1/2 கப் ரவைக்கு 1/4 கப் ரெடியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கடாயில் வந்து திரும்பி நம்ம வந்து ஆரஞ்சு கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து கடாயை கழுவணும்னு இல்லை, நம்ம அதிலே ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே நம்ம வந்து ஒரு பிஞ்ச் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 2வது பங்கு ரவையும் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டிப்படாமல் வந்து கிளறதுக்கு வந்து பாருங்கள். கட்டி பட்டுச்சுன்னா வந்து நல்லா இருக்காது. ஸோ கட்டி தட்டுப்படாமல் வந்து நல்லா கிளறி எடுத்துக்கலாம். நம்ம இதில் நல்லா ரவை வெந்ததுக்கப்புறம் நம்ம இதில் வந்து தேவையான அளவு எடுத்து வச்சுருக்க சுகரையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சுகர் நல்லா மெல்ட் ஆகி நல்லா ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் திரும்பி இதுலேயும் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா அப்சர்வ் ஆகி நமக்கு வந்து ஒரு ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சியில் ஒரு நல்ல சாஃப்டான கன்சிஸ்டன்சி வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு பாத்திரத்தில் இது வந்து கொஞ்சம் அகலமாக உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ, ரவுண்ட் ஷேப்போ எந்த ஷேப் வேணுமோ அந்த பாத்திரத்தில் வந்து நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க ட்ரை கிரேப்ஸ் வந்து அதில் வந்து டெக்கரேட்டிவ்காக வச்சுட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு லேயர் நம்ம வந்து செட் பண்ணுறோம். ஸோ ஆரஞ்சு கலர் வந்து நம்ம வந்து செட் பண்ணுறோம். அதில் நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா வந்து கொஞ்சம் மெல்லிஸாக வந்து பரப்பி விட்டுருங்க. அதுக்கடுத்து நம்ம செஞ்சு வச்சுருக்க ஒயிட் கலரையும் வந்து நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த அளவுக்கு நெய் வந்து ஊற்றும் போது உங்களுக்கு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி இருக்கும். ரொம்ப நெய் வந்து திகட்டவும் திகட்டாது. ஸோ இதோட நான் பாத்திரத்தை வந்து கழுவிட்டு வந்துட்டேன். நம்ம கடாயை கழுவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க க்ரீன் கலர் தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயும் ஒரு பிஞ்ச் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அதே ப்ராசஸ் தான். நம்ம ரவாவை வந்து ஆட் பண்ணி கட்டி இல்லாமல் நல்லா வந்து கிளறி விட்டு எடுத்துக்கலாம். ரவா வெந்ததுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் நல்லா மெல்ட் ஆகி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாத்திரத்தில் ஒட்டாமல் ஒரு அல்வா பதம் வரும். ஸோ அந்த பதத்தில் நம்ம இது மேலேயே வந்து திரும்பி அடுத்த லேயர் வந்து நம்ம வந்து கோட் பண்ணிடலாம். இதை வந்து ஆறுறதுக்கு விட்டுடலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஆறுனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அது ரொம்ப அழகாக நமக்கு வரும். ஏன்னா நம்ம வந்து அடியில் நெய் தடவி இருக்கிறதுனால நமக்கு வந்து அழகாக வரும். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக எம்மியாக இருக்குல்ல. ஸோ இதை நம்ம வந்து பீசஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அதில் கூட வந்து நீங்கள் பீஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட வந்து குக்கீஸ் கட்டர் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் ஒரு பீஸ் எடுத்து காட்டுறேன். உங்களுக்கு வந்து ட்ரை கலர் அழகாக தெரியும். ஸோ பாருங்கள், அழகான ட்ரை கலர் ஹல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.